என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இத்தொடர் 33 31 பெருக்கல் 31 31 பெருக்கல் 36 மற்றும் 36 பெருக்கல் 36 காண்போம். பெருக்கும் எண் 31 பெருக்கப்படும் எண் 31. எனவே நம்ம பெருக்கும் எண்ணில் மற்றும் பெருக்கப்படும் எண்ணில் விரிக்கப்பட்டவர்களை 3ஆல் பெருக்க வேண்டும். மேலும் மொத்த விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்க வேண்டும். அதனுடன் மடக்கப்பட்டவர்களின் பெருக்குத் தொகையை கூட்ட வேண்டும். இப்போ இது 31 பெருக்கல் 32 காண்போம். 31 பெருக்கும் எண் 32 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 31 இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 31 வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 31 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் முறையாக 5 உடல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 உடல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், மூன்றாவது முறையாக 5 உடல்கள் மடக்கப்பட்டும் மூன்றாவது முறையாக 5 உடல்கள் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். நான்காவது முறையாக ஒரு உடல் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மடக்கப்பட்ட உடனே விரிக்கப்பட்டுள்ள எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 31 16 உடல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு உடல் மடக்கப்பட்டு இருக்கும். பெருக்கப்படும் எண் 31 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் முறையாக 5 உடல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 உடல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், மூன்றாவது முறையாக 5 உடல்கள் மடக்கப்பட்டும் மூன்றாவது முறையாக 5 உடல்கள் மடக்கப்பட்டும், நான்காவது முறையாக ஒரு உடல் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். நான்காவது முறையாக மடக்கப்பட்ட உடனே உரிக்கப்பட்ட உடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் 31 16 உடல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு உடல் மடக்கப்பட்டவருக்கும் விரிக்கப்பட்டவர்களை பெருக்கும் எண்ணிலும் பெருக்கப்படும் எண்ணும் 3ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண்ணில் 48 விரிக்கப்பட்டும் ஒரு உடல் மடக்கப்பட்டவருக்கும், பெருக்கப்படும் எண்ணில் 48 விரிக்கப்பட்டும் ஒரு உடல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 48 உடல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 48 உடல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 96. ஒரு விரிக்கப்பட்டவரின் மதிப்பும் 10 மொத்த மதிப்பு 960. பெருக்கும் எண்ணில் ஒரு உடல் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் ஒரு உடல் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவரின் மதிப்பும் 1. ஒவ்வொரு மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 1 1. இப்போது 960 960 ஒன்றையும் கூட்டினால் 961. இது 31 பெருக்கல் 31 பெருக்குத் தொகை. இதேபோல் 31 பெருக்கல் 32 31 பெருக்கல் 33 32 பெருக்கல் 31 பெருக்கல் 34 மற்றும் 31 பெருக்கல் 35 செய்யலாம். இப்பொழுது 31 பெருக்கல் 36 காண்போம். பெருக்கும் எண் 31 பெருக்கப்படும் எண் 36. எனவே பெருக்கும் எண்ணில் விரிக்கப்பட்டவர்களை 4ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கப்படும் எண்ணில் விரிக்கப்பட்டவர்களை 3ஆல் பெருக்க வேண்டும். மேலும் மொத்த விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்க வேண்டும். அதிலிருந்து மடக்கப்பட்டவர்களின் பெருக்குத் தொகையை கழிக்க வேண்டும். இப்போது 31 பெருக்கல் 36 காண்போம். பெருக்கும் எண் 31 பெருக்கப்படும் எண் 36. பெருக்கும் எண் 31 இடது எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 36 வலது எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 31 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் முறையாக 5 உடல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 உடல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 உடல்கள் மடக்கப்பட்டும் விரிக்கப்பட்டும், மூன்றாவது முறையாக 5 உடல்கள் மடக்கப்பட்டும் மூன்றாவது முறையாக 5 உடல்கள் மடக்கப்பட்டும், நான்காவது முறையாக ஒரு உடல் மடக்கப்பட்டு இருக்க வேண்டும். நான்காவது முறையாக மடக்கப்பட்டவர்கள் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண்
31 16 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டவருக்கும் விரிக்கப்பட்டவர்களை 4ஆல் பெருக்க வேண்டும். அதாவது 31 64 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டவருக்கும் பெருக்கப்படும் எண் 36 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் மூன்றாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் மூன்றாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் நான்காவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்படும் நான்காவது முறையாக 5 ஒரு விரல் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 36 16 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டிருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 3ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 36 48 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 64 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 48 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 112. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பு 10. மொத்த மதிப்பு 1120. பெருக்கும் எண்ணில் ஒரு விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 4 4. இப்போ இது 1120 4 கழித்தால் 1116. இது 31 பெருக்கல் 36 பெருக்கத் தொகை. இதேபோல் 31 பெருக்கல் 37 31 பெருக்கல் 38 31 பெருக்கல் 39 மற்றும் 31 பெருக்கல் 40 செய்யலாம். முப்பத்தாறு பெருக்கல் 32 காண்போம். 36 பெருக்கும் எண் 36 பெருக்கப்படும் எண். எனவே பெருக்கம் எண் மற்றும் பெருக்கப்படும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை 4ஆல் பெருக்க வேண்டும். மேலும் மொத்த விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்க வேண்டும். அதனுடன் மடக்கப்பட்டவர்களின் பெருக்க தொகையை கூட்ட வேண்டும். இப்போது 36 பெருக்கல் 36 காண்போம். 36 பெருக்கும் எண் 36 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 36 இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 36 வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 36 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் மூன்றாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் மூன்றாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் நான்காவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் நான்காவது முறையாக ஒரு விரல் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 36 16 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 4ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்க எண் 36 64 விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். பெருக்கப்படும் எண் 36 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் மூன்றாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் மூன்றாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் நான்காவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் நான்காவது முறையாக ஒரு விரல் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்பட்டவர்கள் 36 16 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 4ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 36 64 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 64 விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 64 விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 128. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பு 10. மொத்த மதிப்பு 1280. பெருக்கும் எண்ணில் 4 விரல்கள் மடக்கப்படும் பெருக்கப்படும் எண்ணில் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 4 பெருக்கல் 4 16. இப்போ இது 1280 16 கூட்டினா 1296. இது 36 பெருக்கல் 36 பெருக்கத் தொகை.
இதேபோல் 36 பெருக்கல் 37, 36 பெருக்கல் 38, 36 பெருக்கல் 39 மற்றும் 36 பெருக்கல் 40 செய்யலாம். நன்றி. உங்களுக்கு இந்த காணொலி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் வந்தால் கருத்து பட்டியல் போடும், அதை நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறேன். அடுத்த தொடர் 34 41 பெருக்கல் 41, 41 பெருக்கல் 46 மற்றும் 46 பெருக்கல் 46 காண்போம். நன்றி.